போர் என்பது ரகசியங்கள் நிறைந்தது. போருக்கான வியூகங்களில் சில மறைக்கும் வேலைகளும் இருக்கலாம். ஆனால் 2025 நடைபெற்ற ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது 6 வீரர்கள் தங்களது உயிரை இழந்தனர் என்பதை நரேந்திர மோடி அரசு முறைப்படி ஒப்புக்கொள்வதற்கு 1 வருடத்திற்கு மேலாக எடுத்துக்கொண்டதற்கு இது நல்ல காரணியாக இருக்க முடியாது. ஏப்ரல் 2025 26 அப்பாவி மக்களின் உயிரை பறித்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா பாகிஸ்தானுக்குள் ஊடுருவி எல்லை தாண்டி இராணுவ தாக்குதல்களை நடத்தியது. ஆரம்பத்திலிருந்தே இந்த அரசு ஆபரேஷன் சிந்து குறித்த அர்த்தமுள்ள விவரங்கள் எதையும் பகிர்ந்து கொள்ள தயக்கம் காட்டி வந்த போதிலும் தங்களை தாங்களே பாராட்டிக் கொள்ளும் அதீத பெருமித போக்கை மட்டும் தொடர்ந்து கடைபிடித்து வந்தது. தாய்நாட்டிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களின் உன்னத தியாகத்தை உடனடியாக பொதுவெளியில் அங்கீகரித்து கௌரவிக்காத அரசின் முடிவு எந்த ஒரு புத்திசாலித்தனமான வியூகத்தின் அறிகுறியும் அல்ல. எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையிலும் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும். மேலும் எந்த ஒரு இராணுவ திட்டமிடலிலும், குறிப்பாக சொல்வதானால் போருக்கு செல்ல வேண்டுமா இல்லையா என்ற அரசியல் முடிவிலும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய அம்சமும் கூட. மனித இழப்புகள், பொருள் ரீதியான இழப்புகள் குறித்து வெளிப்படைத்தன்மையுடன் நடந்து கொள்ளாதது ஆளும் கட்சியின் அரசியல் நலன்களுக்கு உதவலாமே தவிர நாட்டின் நலனுக்கு உதவாது. சில உண்மைகளை மட்டும் சொல்லி புத்திசாலித்தனமாக செயல்பட முயன்றதன் மூலம் அரசாங்கம் தனது சொந்த நம்பகத்தன்மையை குறைத்து கொண்டதோடு தங்களது உயிரை கொடுத்து போராடியவர்களுக்கும் துரோகம் இழைத்துள்ளது. இந்த நடவடிக்கை முடிவுக்கு வந்தவுடன் 2025 மே 11 என்று நடைபெற்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அன்றைய இராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குனர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் தங்களது உன்னத தியாகத்தை செய்த இந்திய இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இருப்பினும் அவர்களின் பெயர்கள் அப்போது வெளியிடப்படவில்லை. அந்த வீரர்களின் இறுதிச் சடங்குகள் முழு இராணுவ மரியாதையுடன் நடத்தப்பட்டன. ஆகஸ்ட் 2025 இந்த நடவடிக்கையின் போது கொல்லப்பட்ட சார்ஜன்ட் சுரேந்திரகுமாரின் குடும்பத்தினரை ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதே நேரத்தில் பாதுகாப்பு அமைச்சகமும் உயிரிழந்த வீரர்களுக்கு வீர தீர விருதுகளை அறிவித்தது. இதற்கிணையாக இந்திய இராணுவத்தின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக தளங்களிலும் அஞ்சலிகள் செலுத்தப்பட்டன. இருப்பினும் 2025 ஜூலை 28 மக்களவையில் பேசிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இந்திய வீரர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று கூறினார். நாடாளுமன்றத்தை தவறாக வழிநடத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததை தொடர்ந்து இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக வெளிவந்த செய்திகளின் பின்னணியிலேயே அமைச்சர் அந்த கருத்தை குறிப்பிட்டதாகவும், இந்த தாக்குதலின் போது விமானிகள் யாரும் கொல்லப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்துவதே அதன் நோக்கம் என்றும் அரசு தற்போது விளக்கமளிக்கிறது. மேலும் இந்த மோதலின் போது ஏற்பட்ட விமான இழப்புகள் தொடர்பான விவரங்கள் செயல்பாட்டு ரீதியாக இரகசியமானவை என்றும் அவற்றை வெளியிட முடியாது என்றும் அரசு தொடர்ந்து கூறி வருகிறது. நடவடிக்கைகள் தொடர்பான இரகசியத்திற்கும் பொதுவெளியில் பொறுப்பேற்கும் தேவைகளுக்கும் இடையே ஒரு தெளிவான வேறுபாடு இருக்கிறது. அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கான விலையையும் எப்போதும் பொதுமக்களே செலுத்துகிறார்கள் என்பதற்கான ஒரு அப்பட்டமான சான்றுதான் போர். ஆதாயங்கள் மற்றும் இழப்புகள் குறித்த கணக்கீட்டை பொதுவெளியில் வழங்குவதே புத்திசாலித்தனமான முடிவெடுத்தலை உறுதி செய்வதற்கான சிறந்த வழியாக இருக்கும்.